நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய அரசியல் தான் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த இந்த நிலையில இன்றைய நாள்ல பதவி பிரமாணம் நிறைவுற்றிருக்கின்றது. எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய காலையில விஜயினுடைய வீட்டிற்கு, அதாவது முதலமைச்சருடைய வீட்டிற்கு முன் வருகை தந்திருந்த அந்த பாதுகாப்பு வாகனங்கள், அதையும் தாண்டி அவருடைய வருகை, அந்த வாகனங்களுடைய தொடர், அதையும் தாண்டி அவருக்கு பூ கொத்துகள் கொடுத்து வரவேற்ற விதம், மாலைகள் அணிவித்த விதம் என்பதையெல்லாம் தாண்டி அவருடைய அந்த பதவி பிரமாணம் என்பது, அவர் பேசிய அந்த வசனங்கள், அந்த தொனி என்பது எல்லாத்தையும் அலற வைத்திருந்தது. அன்று ஒரு முறை அரசு பதவி ஏற்கின்ற பொழுது எல்லோரும் அழுது தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திய தருணம் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் அதே பதவியேற்பு இடம்பெறுகின்ற பொழுது மக்களுடைய குரல் என்பது ஒலித்திருந்தது. சந்தோஷத்துல அவர்கள் கத்தி கூச்சலிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்த விதம் என்பது பார்க்கின்ற பொழுது நெகிழ்ச்சிகளை உண்டு பண்ணியிருந்தது. இதையும் தாண்டி அவருடைய தாய் தந்தையினுடைய நிகழ்ச்சியான தருணங்களும் அரங்கேறியிருந்தது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதன் பிற்பாடு அவருடைய உரை வந்து மெய் சிலிர்க்க வைத்திருந்தது என்பதை தான் சொல்லக்கூடியதாக இருந்தது. அவர் பேசிய அந்த ஒற்றை வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் மத்தியில மனதில பதிவு செய்யப்படக்கூடியதான அத்தனை வார்த்தைகளும் அற்புதமாக இருந்தது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிற்பாடு அழகான அமைச்சரவை பதவி பிரமாணம் இடம்பெற்றிருந்தது. அமைச்சர்கள் எல்லோரும் பதவியினை ஏற்றிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பெண் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெண் கீர்த்தனா, அவருக்கு 29 வயது என்று சொல்லுகின்றார்கள். இதையும் தாண்டி காரைக்குடி போன்ற இடங்கள்ல இருந்து அமைச்சர்கள் இதுவரை யாருமே தெரிவு செய்யப்பட்டதில்லை. முதலாக காரைக்குடியில இருந்து ஒரு அமைச்சர் உருவாகி இருக்கின்றார் என்பது இதுவே முதல் தரம் என்கின்ற விடயத்தையும் அங்கு சொல்லி புகழாரமாக மக்கள் கொண்டாடி கொண்டிருந்த விடயத்தில் அவர் பதவி பிரமாண முதலமைச்சராக எடுத்துக்கொண்டதன் பிற்பாடு அவர் 3 விடயங்களை செய்திருக்கின்றார். அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக மக்களுக்கான 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக என்பதை முதலாவதாக அவர் நிறைவேற்றி இருக்கின்றார். அதையும் தாண்டி அவருடைய 2 செயற்திட்டங்கள் இடம்பெற்றது என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதன் பிற்பாடு தற்பொழுது அவர் அங்கு சென்ற விடம், அவருடைய கையெழுத்துக்களை பதிவு செய்த விடயம், அதையும் தாண்டி அவர் பல இடங்களுக்கு சென்று பார்த்திருக்கின்றார். அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல விடயங்களை கவனித்திருக்கின்றார். இதையும் தாண்டி சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், வெகு விரைவில் பெரும்பான்மை நிரூபிக்கப்படும் என்றவருடையும் சொல்லி இருக்கின்றார். இன்றைய தினம் சபாநாயகர் தற்காலிகமாக பதவி ஏற்றிருக்கின்றார் என்ற விடயத்தையும் பதிவு செய்கிற பொழுது அரசியல்ல புதியதொரு சர்ச்சை, இந்த தமிழ் தாய் வாழ்த்து இறுதியில் இசைக்கப்பட்டதும், தேசிய கீதம் ஆரம்பத்தில் இசைக்கப்பட்டதும் மரபை மாற்றி இருக்கின்றார்கள். தாங்கள் கொண்டு வந்த அந்த வழிமுறையை மாற்றி இருக்கின்றார்கள். யாரை கேட்டு எதற்காக இதுவா மாற்றம் என்கின்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், மக்கள் எதிர்பார்த்த அந்த ஆட்சி அமைக்கப்படுமா இல்லையா என்பது சார்ந்து மற்றொரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.